அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். காயல்பட்டினம் இறால் தொப்பி வடா, அதாவது இது பேர் மஞ்சள் வடா தான். சில சின்ன பிள்ளைங்க தொப்பி வடா அப்படின்னு சொல்லுவாங்க. இது காயல்பட்டினத்தோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இந்த வடா ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். காயல்பட்டினம் இல்லாத மற்ற ஊருக்காரங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப பிடிச்சிரும் உங்களுக்கு. ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா இது ரொம்ப சூப்பராக பண்ண முடியும். இதோட ரெசிபி நான் கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாடை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மாவு செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோறு தேவைப்படும். நான் நெய்ச்சோறு எடுத்திருக்கேன். நார்மல் ரைஸ் இருக்கும் இல்லையா, ஒயிட் ரைஸ், அதில் கூட பண்ணலாம். நாள் ஆக்கின நெய்ச்சோறு மிஞ்சி இருந்தது. ஸோ அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை நான் எடுத்துக்க போகிறேன். ஒருவேளை நம்ம ரைஸ் யூஸ் பண்ணாமல் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு கூழ் மாதிரி காய்ச்சணும் ஒரு மாவு வச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாலுமே நல்லா வரும். நான் மிஞ்சின ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட் நல்லா அடித்து எடுத்துக்கணும். தண்ணிலாம் ஊற்றாமல் நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 20 வாடாக்கு மேலே வர்ற மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் ரைஸ் கொஞ்சம் நிறையாவே நான் எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியாக பண்ணுறீங்க அப்படின்னா அளவு அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு முக்கியமாக ஒரு மாவு தேவைப்படும். காயல்பட்டினம் சைடு பருமாவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவு ரெடி பண்ணி எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்பாங்க. அதாவது நார்மலாக இடியப்ப மாவு அரைப்போம் இல்லையா, அதுவே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சுட்டு மிஷினில் அரைக்க கொடுப்போம் இல்லையா, அது கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி நல்லா வறுத்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. காயல்பட்டினத்தில் நிறைய வகையான ரெசிபிக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லை அப்படின்னா நார்மல் இடியப்ப மாவு அதுக்கப்புறம் ரவை, இது ரெண்டும் கலந்து கூட பண்ணலாம். ஸோ அதுவுமே நான் சொல்கிறேன். இந்த மாவு பிசைறதுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் சரியான அளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. பட் எப்படி பிணையணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ரைஸ் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவல் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மாவு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பிணையிற மாதிரி இருக்கும். மாவு ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி வறுத்துருப்பாங்க. ஸோ அதனால் எந்த அளவுக்கு மாவு வேணும் அப்படிங்கிறது கரெக்டாக சொல்ல முடியாது. நம்ம பிணையும் போது அந்த பதம் வரணும். ஸோ அது வரைக்கும் மாவு தேவைப்படுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 1.25 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு அப்படியே டபுள் மடங்கு நம்ம மாவு எடுக்கிற மாதிரி இருக்கும். ரைஸோட அளவை விட மாவோட அளவு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பிணைய அந்த மஞ்சள் எல்லா பக்கமுமே நல்லா பரவி இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வரும். ஸோ திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கு பதம் தான் ரொம்ப முக்கியம். நல்லா பிணைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. இது நம்ம நெய்ச்சோரில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக அதோட பதம் வந்துடும். ஏன்னா நெய்ச்சோரில் நம்ம தேங்காய் பால், நெய் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துருப்போம் இல்லையா, அதனால நார்மல் ஒயிட் ரைஸ் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் பிணையிற மாதிரி இருக்கும். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது நல்லா ஊறி வந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஹார்டாகும். ஏன்னா நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால இதை குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா வாடை ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாவோட அளவு ஒரு தோராயமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ 1 கப் அளவுக்கு நீங்கள் ரைஸ் அரைச்சி எடுக்கிறீங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பருமாவு இல்லாத பட்சத்தில் 1 கப் இடியப்ப மாவு 1 கப் ரவை சேர்த்து பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ஓகே, இது பார்த்திங்கன்னா இப்போ நான் ஊற வச்சுக்க போகிறேன். இது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது, வெளியில் வச்சு தான் ஊற வைக்கணும். அண்ட் இந்த வாடாக்கு உள்ளே வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டஃபிங் தேவைப்படும் இல்லையா, அது பண்ணுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 இறால் பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது இதுக்கு இறால் சேர்த்துப்பாங்க. பட் கடைகள் எல்லாம் விற்கும் போது எல்லா டைமும் இறால் சேர்க்க மாட்டாங்க. ஸோ இறால் சேர்த்தாலும் பரவாயில்ல, சேர்க்காட்டினாலும் பரவாயில்ல. நான் இறால் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த க்ளீன் பண்ண இறால் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள், வீட்டில் அரைச்ச மசாலா இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். அண்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வச்சு இதை நல்லா நம்ம வரட்டி எடுத்துக்கணும். தண்ணி, எண்ணெய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் இந்த 3 பொருள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இறால் இல்லை அப்படின்னா நம்ம மாசித்தூள் மட்டும் சேர்த்து பண்ணிக்கலாம். பட் இறால் சேர்க்கும் போது ஒரு டேஸ்ட் இன்னும் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இறால் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம ஆற வச்சுக்கலாம். அண்ட் இது போக முக்கியமாக தேவைப்படக்கூடிய இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வெங்காயம் தேவைப்படும். இந்த ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வதக்கியும் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வதக்காமலும் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வதக்காமல் சிம்பிளாக சீக்கிரமாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான். வதக்கி பண்ணுற மெத்தட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டஃபிங் வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வாடாக்குள்ளே வச்சு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஆனாலும் அது கெட்டு போகாமல் இருக்கும். பட் வதக்காமல் பண்ணும்போது நம்ம அன்னைக்கே காலி பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும்.
பட் பெரும்பாலும் காயல் பணத்தில் சேலுக்கு கொண்டுட்டு வருவாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வதக்காம தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கே காலி ஆயிரும் இல்லையா, அதனால நானுமே அதே மெத்தடில் தான் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வடை இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக வரும் வதக்கி பண்ணுறதை விட. ஓகே, ஸ்டஃபிங்க்கு இப்போ ஒரு 2 கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம் எடுத்திருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு திருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இறால் வந்து நம்ம வரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தனால இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் எல்லா வாடாக்குமே நமக்கு இறால் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. நீங்கள் இறால் சேர்க்கலை அப்படின்னா இதை வந்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் முக்கியமாக தேவைப்படுறது வந்து மாசி பவுடர். இதுவுமே காயல் பட்டணத்தில் எல்லார் வீட்லேயுமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு சேர்த்துருக்கேன். அண்ட் ஸ்டஃபிங்க்கும் நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்க்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான பொருள் வந்து பார்த்திங்கன்னா கீரை பொடி. ரமலான் ப்ரிப்ரேஷன் வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லையா, வத்தல், ஜீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வைக்கிறது. இது கண்டிப்பாக சேர்க்கணும், நல்ல வாசமாக இருக்கும். எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா என்னோட ரமலான் ப்ரிப்ரேஷன் வீடியோ வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்க்கணும். நான் கருவேப்பிலையை மட்டும் எண்ணெயில் நல்லா பொரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அப்போ வந்துட்டு டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுற வேண்டியதான். அப்புறம் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றனால இதில் நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை. கீரை பொடி, மாசித்தூள் ரெண்டுலேயுமே வந்து நான் காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சிருப்பேன். அதோட காரமே கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அண்ட் இதே ஸ்டஃபிங்கை வதக்கி பண்ணுற மெத்தடும் இருக்குது. பட் நான் கடைகளில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ஓகே, இப்போ ஸ்டஃபிங் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டஃபிங் வந்து நீங்கள் வாடை எப்போ ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் எல்லாமே நம்ம ராவாக தான் சேர்த்துருக்கோம் இல்லையா, முன்னாடியே செஞ்சு வச்சோன்னா கெட்டு போயிடும். அண்ட் இப்போ மாவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. நான் வந்துட்டு ஒரு 5 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருந்தேன். முன்னே இருந்ததுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா இதில் பருமாவு சேர்த்துருக்கோம் அப்படின்றனால. பட் நம்ம தட்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு தட்டுற மாதிரி இருக்கும். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும். இதை எப்படி தட்டணும் அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல ஒரு சாப்பிங் போர்டு வந்துட்டு இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. இந்த துணி போடுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வாடா வந்து நம்ம இந்த துணிக்கு மேலே வச்சு தட்டினோம் அப்படின்னா இந்த துணியை தூக்கிட்டு அதை அப்படியே எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், பிஞ்சு போகாமல் வரும். அண்ட் கூடவே ஒரு சின்ன பவுலில் தண்ணி வந்துட்டு கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி தொட்டு தான் வாடாக்கு வந்து நம்ம மாவு வந்து தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தட்டும் போது உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே கொஞ்சம் நல்லா வரும். ஒரு உருண்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்படியே தட்டி விட்டுட்டே இருங்க. ஓரத்தில் வந்து லைட்டாக வெடிப்பு வர மாதிரி இருந்தது அப்படின்னா அதையுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரு வாடாக்கு நம்ம இந்த மாதிரி 2 பீஸ் வந்து தட்டுற மாதிரி வரும். ஒரு பீஸ் சின்னதாகவும் ஒரு பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த லேயர் வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம துணியில் போட்டனால எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வரும். நீங்கள் வந்து இது இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட் ஏதாவது விரிச்சிக்கலாம். பட் துணி விரிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஈரமாக்கிட்டு விரிச்சிக்கோங்க. ஓகே, இதுக்கு மேலே ஒரு மூடி வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து மாவு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி தட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை விட கொஞ்சம் பெருசாக வந்து தட்டணும். ஏன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சு அந்த லேயரை வச்சு நம்ம மூடி வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா தான் ஃபுல்லாக வந்துட்டு கவர் ஆகும். ஸோ ஒரு வாடாக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து உங்களை தட்டி காட்டியிருக்கேன். ஒன்று வந்து சின்னதாகவும் ஒன்று வந்து பெருசாகவும். இப்போ சின்னதாக தட்டியிருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் வந்துட்டு உள்ளே வச்சுக்கோங்க. ஸ்டஃபிங் வந்து அந்த மாவில் நடுவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ஓரத்துலலாம் வந்துடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் இன்னொரு லேயர் வச்சு மூடும் போது ஓரத்தில் வந்து நம்மளால் ஒட்ட முடியும். இப்போ இன்னொரு லேயரை எடுத்துகிட்டு அப்படியே இதுக்கு மேலே ஒரு மூடி மாதிரி போட்டு விட்டுருங்க. அதாவது தொப்பி மாதிரி போட்டு விட்டுற வேண்டியது தான். ஸோ இந்த மாதிரி மேலே அந்த லேயர் வச்சதுக்கப்புறமா அதோட ஓரம் எல்லாத்தையும் நல்லா ஒட்டி விட்டுருங்க. லைட்டாக தண்ணி தொட்டு ஒட்டினீங்க அப்படின்னா நல்லாவே ஒட்டிக்கும். நீங்கள் ஓரத்தை வந்து சரியாக ஒட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் கேப் இருந்ததுன்னா நம்ம எண்ணெயில் போட்டோன்னா உள்ளே உள்ள ஸ்டஃபிங் எல்லாமே அப்படியே எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஓரத்தை வந்து நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் இந்த மூடி வந்து மேலே போட்டோம் இல்லையா, அப்போ வந்துட்டு சம்டைம்ஸ் மேலே ஏதாவது உங்களுக்கு கிராக் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம பண்ணுறது தான், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ ஒரு வாடை வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற வேலை மட்டும்தான். ஃபஸ்ட் டைமாக பண்ணுறீங்கன்னா இவ்வளோ பெருசாக பண்ணாமல் கொஞ்சம் சின்ன பீஸாக பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதே மாதிரி இன்னொரு வாடாவுமே நான் உங்களுக்கு தட்டி காட்டுறேன். நான் இது வீடியோவில் காட்டுறேன் அப்படின்றனால ஒரு வாடாக்கு தேவையான கீழ் லேயர் மேல் லேயர் அந்த மாதிரி செஞ்சு நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி காட்டுறேன். பட் நார்மலாக நீங்கள் பண்ணும்போது கீழ் லேயர் இருக்கு இல்லையா, அது வந்து நிறையா பண்ணி வச்சுட்டு அதில் வந்துட்டு ஸ்டஃபிங் எல்லாமே வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே போடக்கூடிய லேயர் வந்து ஒன்றா ரெடி பண்ணி ஒவ்வொன்றையாக மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுக்கா ஸ்டஃபிங் வச்சுட்ருக்க வேணாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறீங்க அப்படின்னா சின்னதாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எடுத்து போடுறதுக்கும் சரி பொரிச்சு எடுக்கிறதுக்கும் சரி. அண்ட் உங்ககிட்ட இருக்கிற மாவு எல்லாத்தையும் மொத்தமாக இந்த மாதிரி
மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மாவு வந்துட்டு காஞ்சி போயிடும். ஒரு 4 இல்லை 5 ரெடி பண்ணி வச்சுட்டு பொரிக்க ஒன்று ஒன்றா தட்டிக்கோங்க. ஏன்னா அது ஃப்ரை ஆகி வர்றதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். ஓகே, இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த வாடை வந்துட்டு அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துற வேண்டியதான். இன்னொரு மெயினான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் வந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப லோ ஃப்ளேம்லலாம் வச்சிங்க அப்படின்னா அது சீக்கிரமாக அப்படியே எண்ணெயில் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ நல்ல தீ வந்துட்டு கொஞ்சம் கூட வச்சுட்டே பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க. உடனே வந்துட்டு திருப்பி போட்டிங்கனாலும் உடஞ்சி போகும். அண்ட் வாடா வெளியில் எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒரு சிலர் வந்துட்டு நல்ல கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் பொரிப்பாங்க. சிலருக்கு வந்துட்டு சாஃப்டாக வேணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எடுத்துடலாம். எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். பட் ரொம்ப ப்ரௌன் ஆகி அது வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது வந்து மஞ்சள் வாடை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்க்குறதுக்கு அந்த மஞ்சளாக தெரியணும், அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வந்து நம்ம சுட்டு எடுத்துட வேண்டியதான். அதே மாதிரி மொத்தமாக ஒரு 4, 5 அப்படின்ற மாதிரி போடாதீங்க. ஏன்னா மாவு வந்துட்டு பிஞ்சு உள்ள ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அவ்வளோதான், காயல்பட்டினம் ட்ரெடிஷ்னல் ரெசிபி இறால் தொப்பி வடை, அதாவது மஞ்சள் வடை சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் உள்ள ஸ்டஃபிங்குமே நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா மொறுன்னு டீ கூட சாப்பிட்றதுக்கு அண்ட் கறி கஞ்சி கூட சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்ஷால்லா மட்டன் நோம்பு கஞ்சியோட ரெசிபி நான் உங்களுக்கு சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி காயல்பட்டினம் சைடு மிஞ்சி போன ரைஸ் வச்சு ரொம்ப சூப்பராக ஒரு சோத்து வடை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். அதோட ரெசிபியும் நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.